வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற ஆதாரம் கொஞ்சம் விசித்திரமானது, ஆனா ரொம்பவே சுவாரஸ்யமானது. ஒரு மனுஷன் வெறும் மூச்சு காத்த வச்சு நம்ம உடம்ப ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் மாதிரி மாத்த முடியும்னு சொல்றாரு. நம்ப முடியுதா? வாங்க, ஐஸ்மேன் விம் ஹாஃப பத்தி ஆழமா பார்ப்போம். நம்ம கிட்ட இருக்கிறது சமிட் என்ற யூடியூப் சேனல்ல நடந்த அவரோட ஒரு ஒர்க் ஷாப் டிரான்ஸ்கிரிப்ட். நம்ம நோக்கம் ரொம்ப சிம்பிள். இந்த ஆள் சொல்ற விஷயங்கள்ல இருக்கிற உண்மைய, அதுக்கு பின்னாடி இருக்கிற தத்துவத்தை பிரிச்சு வேணும். அவர் சொல்ற கதைகள், அவர் முன்வைக்கிற அறிவியல், அவர் சொல்லித்தர டெக்னிக், இது எல்லாத்தையும் அலசி ஒரே ஒரு கேள்விக்கு பதில் தேட போறோம். நாம நினைக்கிறத விட நம்ம உடம்பு மேல நமக்கு அதிக கண்ட்ரோல் இருக்கா? நிச்சயமா. விம் ஹாஃப் ஒரு சுவாரஸ்யமான ஆளுமை. ஏன்னா அவர் சொல்ற விஷயங்கள் ஒண்ணு அறிவியலுக்கு அப்பாற்பட்டதா தெரியும், இல்லனா ஒரு மாதிரி புரட்சிகரமானதா தெரியும். இந்த ஆதாரம் அவரோட பார்வையை நேரடியா நமக்கு கொடுக்குது. நம்ம வேலை அவர் சொல்றத அப்படியே நம்புறதில்ல, அவர் வாதங்களோட மையக்கருத்தை புரிஞ்சுக்கிறது தான். அதாவது மூச்சுக்காத்தோட சக்தி, அப்புறம் நம்ம கண்ட்ரோல்லையே இல்லைன்னு நம்ம நினைக்கிற உடம்போட பாகங்களை எப்படி நம்ம கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரது, அப்புறம் இதுக்கும் உலக அமைதிக்கும் என்ன சம்பந்தம்னு அவர் சொல்றதை விரிவா பார்க்க போறோம். சரி, விம் ஹாஃப் சொல்றதுல ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கலாமா? கிளிமஞ்சாரோ மலைய பத்தின இந்த கதை நிஜமாவே நம்ப முடியாத மாதிரி இருக்கும். அவர் சொல்றாரு, 7 பெண்கள் வெறும் பிகினியோட வெறும் 2 நாள்ல கிளிமஞ்சாரோ மலையோட உச்சியை அடைஞ்சிருக்காங்க. ஒரு நிமிஷம், இதோட ஆழம் புரியணும்னா சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். கிளிமஞ்சாரோ சும்மா ஒரு மலையேற்றம் கிடையாது. அதோட உச்சியை அடைய முழுசா உடைகளை போட்டுக்கிட்டு எல்லா கருவிகளோட போனாலே 5லேருந்து 9 நாள் ஆகும். ஆமா, அதுவும் போறவங்கல்ல ஒரு 40% பேர் தான் உச்சியை அடைய முடியும். மீதி பேர் ஆல்டிடியூட் சிக்னஸ், அதாவது உயரத்துக்கு போனதும் வர்ற உடல்நல பிரச்சனையால பாதியிலேயே திரும்பிடுவாங்க. கரெக்ட். அந்த உயரத்துல காத்துல இருக்கிற ஆக்சிஜன் அளவு பாதியா குறைஞ்சிடும். நம்ம உடம்பு அந்த சூழலுக்கு பழகவே பல நாட்கள் ஆகும். ஆனா இந்த 7 பெண்களுக்கு மலையேற்ற அனுபவமே கிடையாது. ஆனாலும் வெறும் 2 நாள்ல குளிரை தாங்குற உடைகள் கூட இல்லாம இதை செஞ்சிருக்காங்க. இங்கதான் விம் ஹாஃப் ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புறாரு. என்ன கேள்வின்னு நான் யோகிக்கிறேன். இது எப்படி சாத்தியம்னு கேட்கலையா அவரு? அதுதான் இல்ல. அவர் கேக்குற கேள்வி இன்னும் ஆழமானது. இந்த மாதிரி ஒரு சுவாச பயிற்சி செய்யும்போது உடம்புல இரத்த சிவப்பணுக்கள் ரொம்ப வேகமா வேலை செய்யுதுன்னா, லுக்கேமியா மாதிரி இரத்த புற்றுநோயால பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு இந்த முறை ஏன் உதவக்கூடாது? ஏன் மருத்துவர்கள் இத ஒரு தீவிரமான ஆராய்ச்சியா எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கேக்குறாரு. பாத்தீங்களா, இதுதான் விம் ஹாஃப் கிட்ட இருக்கிற சுவாரஸ்யமான விஷயம். இந்த கதை வெறும் சாகசத்தை பத்தினதில்ல, அவர் இதை வச்சு நிறுவப்பட்ட மருத்துவ உலகத்தையும் உடலியல் கோட்பாடுகளையும் நேரடியா கேள்வி கேட்கிறாரு. நீங்க கவனிக்க வேண்டியது இதுதான். அவர் தனது முறையை ஒரு சர்க்கஸ் வித்தியா காட்டல, மாறாக ஆழமான உடல்நல தாக்கங்களை கொண்ட ஒரு அறிவியலா முன்வைக்கிறார். இது வழக்கமான சிந்தனைக்கு விடுபடுற ஒரு சவால். ஆமா, அதாவது உங்க உடம்பு பழகணும், அதுக்கு பல நாள் ஆகும்னு அறிவியல் சொல்லுது. ஆனா அவரோ இல்ல, உங்க மனசும் மூச்சும் சரியா இருந்தா அந்த பழக்கத்தை சில மணி நேரத்துல உருவாக்க முடியும்னு நிரூபிக்க பாக்குறாரு. சரிதான். அப்போ கிளிமஞ்சாரோ மேல பிகினில ஏறது கேட்கவே ஆச்சரியமா இருக்கு. ஆனா இது எப்படி சாத்தியம்? வெறும் மனதைரியம் தானா? இல்ல, இதுக்கு பின்னாடி நம்ம உடம்புக்குள்ளேயே ஒரு பெரிய அறிவியல் நடக்குதுன்னு விம் சொல்றாரு. அத நிரூபிக்க தான் அவரும் ஒரு மூளை ஸ்கேன் மிஷினுக்குள்ள போனாரு. ஆமா, இப்போ நம்ம அடுத்த கட்டத்துக்கு வர்றோம். சாகச கதைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அதை அறிவியல் பூர்வமா நிரூபிக்கணும் இல்லையா? அங்கதான் இந்த மூளை ஸ்கேன் விஷயம் வருது. நரம்பியல் விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம மூளையோட செயல்பாட்டுல கிட்டத்தட்ட ஒரு 16% மட்டும்தான் நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கு. அதாவது நம்ம இஷ்டத்துக்கு கட்டுப்படுத்த முடியும். மீதி எல்லாமே தானா இயங்குற விஷயங்கள். ஆனா விம் ஹாஃப் இல்ல, என்னால 100% கட்டுப்படுத்த முடியும்னு சொல்றாரு. ஒரு நிமிஷம், இது எவ்வளோ பெரிய விஷயம்னு நம்ம யோசிக்கணும். விஞ்ஞானிகள் நம்மால மூளையோட 16% தான் கட்டுப்படுத்த முடியும்னு சொல்றாங்க. அது பல வருஷம் ஆராய்ச்சிக்கு பிறகு சொல்லப்பட்டது. ஆனா இவரோ நான் 100% கண்ட்ரோல் பண்ணுவேன்னு சொல்றாரு. இது அறிவியலையே கேள்வி கேட்கிற மாதிரி இருக்கு. இது உண்மையா இருந்தா மனுஷனை பத்தின நம்ம புரிதலே தப்புன்னு ஆகிடும். ஆமா, அது மட்டும் இல்ல, அவர் அந்த ஸ்கேன் மிஷின்குள்ள இருந்தப்போ என்ன நடந்ததுன்னு விவரிக்கிறாரு. தன் உடம்பு மேல ஐஸ் கட்டியான தண்ணிய ஊத்த சொல்லியிருக்காரு. அப்போ அவரோட உடம்பு வெப்பநிலை குறைய ஆரம்பிக்கணும். ஆனா குறையல. எப்படி? என் மனச மட்டும்தான் நான் கருவியா பயன்படுத்தினேன்னு சொல்றாரு. வெறும் எண்ணங்களை மட்டுமே வச்சு மூளையோட ரொம்ப ஆழமான பகுதிகளை, அதாவது நம்ம கட்டுப்பாட்டிலே இல்லாத பகுதிகளை அவர் செயல்படுத்தியதா சொல்றாரு. அவர் சொல்ற அந்த மூளை பகுதிகளுக்கு பேரு பெரியாக்விடாக்டல் கிரே மற்றும் எண்டோகனாபனாய்ட் சிஸ்டம். இந்த பேர்கள் கொஞ்சம் சிக்கலா இருக்கலாம்.
ஆனா சிம்பிளா சொல்லணும்னா ஆமா, அத கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். நிச்சயமா நம்ம மூளைக்குள்ள ஒரு அவசர கால வலி நிவாரணி பட்டன் இருக்குன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. சாதாரணமா ஒரு பெரிய விபத்து நடந்தா மட்டும்தான் அந்த பட்டன் தானா ஆன் ஆகி வலிய உணராம பாத்துக்கும். ஆனா விம் ஹாஃப் நான் சும்மா உட்காந்துக்கிட்டே என் மனசை வச்சு அந்த பட்டனை ஆன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, நம்ம உடம்புல சந்தோஷத்தையும் வலியின்மையும் உருவாக்குற இயற்கையான ரசாயனங்களை, அதாவது எண்டோகெனாபினாய்ட்ஸ், அதை அவரால சுரக்க வைக்க முடியும்னு சொல்றாரு. இதுதான் அந்த பெரிய விஷயம். வாவ்! அது மட்டும் இல்ல, தான் மனச மட்டுமே பயன்படுத்தி, இயல்பா இருக்கிறத விட 400% அதிக ஆற்றல உடம்புல உருவாக்கினதாவும் அந்த ஆதாரம் சொல்லுது. இது எப்படி சாத்தியம்? இங்க அவர் குறிப்பிடுற இன்டரோசெப்ஷன் என்ற கருத்து ரொம்ப முக்கியம். இதுக்கு அர்த்தம் நம்ம உடம்புக்குள்ள என்ன நடக்குதுன்னு உணர்றது மட்டும் இல்ல, அதை நனவாவே கட்டுப்படுத்துற திறமை. பொதுவா நம்ம இதய துடிப்பு, ஜீரணம், உடல் வெப்பநிலை, மன அழுத்தம் இது எல்லாமே தானா நடக்கும். நமக்கு டென்ஷன் ஆனா ஹார்ட் பீட் ஏறும். நாம அதை வேணும்னு ஏத்த முடியாது இல்லையா? ஆமா, முடியாது. ஆனா விம் ஹாஃப் முடியும்னு சொல்றாரு. பல தலைமுறைகளா நாம நம்ம உடம்போட கட்டுப்பாட்டை இழந்துட்டோம். நோய் வந்தா மருந்து, மன அழுத்தம் வந்தா வேற தீர்வுன்னு வெளியே தேடுறோம். ஆனா அந்த தீர்வு நமக்குள்ளேயே இருக்கிற ஒரு சக்தின்னு அவர் சொல்றாரு. நாம அந்த சக்தியோட தொடர்பை இழந்துட்டோம். அதை மீட்டெடுக்கணுங்கிறது தான் அவரோட வாதத்தோட மையம். அப்போ இத கேக்குற நம்ம நேயர்கள்ல சிலர், இது வெறும் பிளசிபோ விளைவா இருக்கலாம் இல்லையா? அப்படின்னு யோசிக்கலாம். அதாவது மனசுல ரொம்ப நம்புறதால வர்ற மாற்றம்னு சொல்லலாம். அந்த ஆதாரம் இத பத்தி ஏதாவது சொல்லுதா? இது ஒரு நல்ல கேள்வி. அந்த ஆதாரம் நேரடியா பிளசிபோன்னு சொல்லல. ஆனா விம் ஹாஃப் முன்வைக்கிற வாதமே அதுதான். உங்க நம்பிக்கை அல்லது எண்ணம், இன்டென்ஷன் என்பது வெறும் மனரீதியான விஷயம் இல்ல. அது ஒரு உடலியல் சக்தின்றாரு. அதை எப்படி ஒரு உடலியல் சக்தியா மாத்துறதுங்கிறதுக்கு தான் அவர் ஒரு கருவியை கொடுக்கறாரு. அப்படியானால் இதன் அர்த்தம் என்ன? இவ்ளோ பெரிய விஷயங்கள செய்ய பெரிய பயிற்சிகள், பல வருஷ தவம் எல்லாம் வேணுமா? இல்லவே இல்ல என்கிறார் ஹாஃப். எல்லாமே ஒரு எளிய கருவியில் அடங்கியிருக்கு. அதுதான் சுவாசம். ஆமா. குறிப்பிட்ட சுவாச பயிற்சிகள் மூலமா நம்ம உடம்போட பயோகெமிஸ்ட்ரிய, அதாவது உயிர்வேதியலை மாற்றி நம்ம எண்ணத்த உடம்போட ஆழமான செயல்பாடுகளோட இணைக்க முடியும்னு அவர் சொல்றாரு. இங்க பயோகெமிஸ்ட்ரிய மாத்துறதுன்னா என்ன? அது கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கே. நான் விளக்குறேன். பயோகெமிஸ்ட்ரிய மாத்துறதுனா என்ன தெரியுமா? அந்த பயிற்சியில நீங்க வேக வேகமா மூச்சு இழுத்து விடும்போது உங்க ரத்தத்துல ஆக்சிஜன் அளவு எக்கச்சக்கமா ஏறி கார்பன் டை ஆக்சைடு அளவு குறையுது. இதனால உங்க ரத்தம் தற்காலிகமா காரத்தன்மையா ஆல்கலைன் ஆகுது. இந்த சின்ன கெமிக்கல் மாற்றம் தான் உங்க நோய் எதிர்ப்பு சக்தியும் மன அழுத்த ஹார்மோன்களையும் நேரடியா பாவிக்குது. சுருக்கமா சொன்னா நீங்க உங்க உடம்போட கெமிஸ்ட்ரிய தற்காலிகமா மாத்தி எழுதுறீங்க. ஓஹோ. அப்போ உங்க எண்ணம் ஒரு நரம்பியல் சமிக்ஞையா மாறி அந்த புதிய கெமிக்கல் சூழல்ல உடம்போட ஆழமான பகுதிகளுக்கு போய் வேலை செய்யுது. இதுதான் அவர் சொல்ற அறிவியல். அப்ப இது வெறும் தனிப்பட்ட ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லையா? இல்ல, இதுதான் விம் ஹாஃபின் தத்துவத்துல உச்சகட்டமான ஒரு புள்ளி. அவர் உங்களுக்கு ஒரு மூச்சு பயிற்சி மட்டும் சொல்லித் தரல. உங்க உடம்ப கண்ட்ரோல் பண்றது மூலமா வெளி உலகத்துல நடக்கிற சண்டைகளை கூட நிறுத்த முடியும்னு ஒரு மிகப்பெரிய ஐடியாவை முன்வைக்கிறார். அப்படியா? தன் மனசையும் உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்த தெரிஞ்ச ஒரு மனுஷன் எப்படி வெறுப்பையும் கோபத்தையும் போரையும் தேர்ந்தெடுப்பான்? அவன் அமைதியா சந்தோஷமா ஆற்றலோட இருப்பான். இது வெறும் ஹெல்த் டிப்ஸ் இல்ல, இது ஒரு அரசியல் நிலைப்பாடு. ஆமா. அதனாலதான் இந்த டெக்னிக்க மத்திய கிழக்கு நாடுகளுக்கு எடுத்துட்டு போய் அங்க போர்னால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மன உளைச்சல்ல இருந்து வெளியே வர உதவணும்னு விரும்புறதா அந்த ஆதாரம் குறிப்பிடுது. இது உங்களுக்கும் ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. தனிப்பட்ட ஒருத்தரோட மன அமைதி உண்மையிலே ஒரு சமூகத்தோட கூட்ட அமைதிக்கு வழிவகுக்குமா? சரி, இவ்ளோ தத்துவம் அறிவியல் எல்லாம் பேசிட்டோம். ஆனா அந்த பயிற்சி எப்படி இருக்கும்? அது ரொம்ப கஷ்டமானதா? அதுதான் இல்ல. அந்த பயிலரங்கில் அவர் வழிநடத்துற சுவாச பயிற்சியை விவரிக்கிறாரு. அது ரொம்ப எளிமையா இருக்கு. நல்லா மூச்ச உள்ள இழுங்க, அப்புறம் சும்மா வெளியே விடுங்கன்னு ஒரு 30 தடவை வேகமா செய்ய சொல்றாரு. கேட்ட ரொம்ப சிம்பிளா இருக்கு. ஆனா அது செய்யும்போது உடம்புல ஒரு மாதிரி அதிர்வு, கையில ஜிவ்வுன்னு ஒரு ஃபீலிங் வரும்னு பங்கேற்பாளர்கள் சொல்றாங்க. ஏன்னா நீங்க உங்க உடம்போட சிஸ்டத்தையே ஷாக் பண்றீங்க. ரத்தத்துல ஆக்சிஜன் அளவை திடீர்னு ஏத்துறீங்க. அது ஒரு சாதாரண மூச்சு பயிற்சி இல்ல, உடம்ப ஒரு ரீசெட் மோடுக்கு கொண்டு போறீங்க. ஆமா. 30வது மூச்ச வெளியே விட்ட பிறகு மூச்ச அடக்க சொல்றாரு. எவ்ளோ நேரம் முடியுமோ அவ்ளோ நேரம். இந்த நேரத்துல தான் முக்கியமான விஷயம் நடக்குதுன்னு சொல்றாரு. உடம்பு ஒரு விதமான உயிர் வாழும் நிலைக்கு தள்ளப்படும்போது பதற்றப்படாம அமைதியா இருக்க சொல்றாரு.
அப்போதான் மூளையோட ஆழமான பகுதிகளை அணுகி உடம்ப ரீசெட் பண்ண முடியும்னு சொல்றாரு. இதுக்கு பின்னாடி இருக்கிற ஏன் என்பது புரிஞ்சுக்கணும். நீங்க மூச்சு அடக்கும்போது உங்க உடம்புல ஆக்சிஜன் அளவு குறைய ஆரம்பிக்கும். உடனே உங்க மூளையோட ஆதிகாலத்து பகுதி, அதாவது சர்வைவல் மெக்கானிசம், வேலை செய்ய ஆரம்பிக்கும். மூச்சு விடு இல்லனா செத்துருவ அப்படின்னு உடம்புக்குள்ள அலாரம் அடிக்கும். பொதுவா நாம உடனே மூச்சு விட்டுடுவோம். ஆனா இங்கதான் அவர் நினைவா உள்ள வர்றாரு. கரெக்ட். அந்த அலாரம் அடிக்கும்போது நீங்க நினைவோடு பரவாயில்ல, நான் கண்ட்ரோல்ல இருக்கேன், அமைதியா இரு அப்படின்னு உங்க உடம்புக்கும் மூளைக்கும் சொல்றீங்க. உங்க தானியங்கி எதிர்வினைகளுக்கு பதிலா நான் தான் இங்க பாஸ் அப்படின்னு கட்டுப்பாட்டை எடுக்கிறீங்க. ஒவ்வொரு முறை இதை செய்யும் போதும் நிஜ வாழ்க்கையில ஒரு மன அழுத்த சூழ்நிலை வரும்போது தானா கோபப்படுறதுக்கோ பயப்படுறதுக்கும் பதிலா நிதானமா இருக்க உங்க நரம்பு மண்டலத்தை நீங்களே பழக்கப்படுத்துறீங்க. இதுதான் அவரோட தத்துவத்தோட நேரடி பயிற்சி. பயிற்சியோட கடைசி கட்டமா மூச்ச முழுசா உள்ள இழுத்து தரையில ஒரு விதமான அழுத்தத்தை கொடுக்க சொல்றாரு. இது எதுக்குன்னா, நம்ம மூளையில இருக்கிற பெருமூளை தண்டுவட திரவத்தை, செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட், அத மேல் நோக்கி தள்ளி மூளைய ஒரு மாதிரி ஃப்ளஷ் பண்ண, அதாவது சுத்தப்படுத்த முடியும்னு சொல்றாரு. எளிமையா சொன்னா உங்க மூளையோட பைப்புகளை சுத்தம் செய்யற மாதிரி அந்த திரவம் மூளையில இருக்கிற கழிவுகளை நீக்கி புத்துணர்ச்சி கொடுக்கும். இதெல்லாம் வெறும் நம்பிக்கையில சொல்றதில்ல. இந்த ஒவ்வொரு படிக்கும் ஒரு உடலியல் விளக்கம் கொடுக்கும் முயற்சி பண்றாரு. அதுதான் இங்க முக்கியம். சுருக்கமா சொல்லணும்னா, விம் ஹாஃபின் கூற்றுப்படி நம்ம உடல்நலம், மகிழ்ச்சி, மனநிலை எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி நமக்குள்ளே இருக்கு. அந்த சக்தியை துறக்கிற சாவி ரொம்ப எளிமையான, நனவான ஒரு சுவாச பயிற்சியில இருக்கு. அவரோட செய்தி ரொம்ப தெளிவானது. உங்க சக்தியை நீங்களே கையில எடுங்க. மருத்துவ முறைக்கோ மருந்துகளுக்கோ வெளிப்புற சூழ்நிலைகளுக்கோ உங்க கட்டுப்பாட்டை ஒப்படைக்காதீங்க. உங்கள் மனதை நீங்களே சொந்தமாக்குங்கள். முடிவா உங்களுக்கு ஒரு சிந்தனையை தூண்டும் கேள்வியை விட்டுச் செல்கிறோம். விம் ஹாஃப் சொல்ற விஷயங்கள் அசாதாரணமானவை, பல வருஷ அறிவியல் புரிதல்களுக்கு சவால் விடுபவை. அவர் சொல்றது 100% உண்மையா இல்லையாங்கிற விவாதத்தை தாண்டி இந்த கருத்தோட மையத்தை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நாம பள்ளிக்கூடத்துல கத்துக்கிட்டதை விட நம்ம உள் உலகின் மீது, நம்ம மன அழுத்தம், நம்ம மனநிலை, நம்ம ஆரோக்கியம் நமக்கு அதிக கட்டுப்பாடு இருக்குன்னு நம்புறது உங்க வாழ்க்கையில எதை மாத்தும்? உங்க சொந்த உடலையும் மனதையும் அந்த சுய ஆளுமை உணர்வோட அணுகுனா என்ன மாற்றம் ஏற்படும்?